ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? செல்வின் ரேஷன் கடையில் நல்ல விதமாக வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு என்ன விதமான எண்ணம் வந்தது அப்படின்னா, கொஞ்சம் பருப்பு, அரிசி, கோதுமை எல்லாத்தையும் நமக்கு குடும்பத்துக்கு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு மூடையிலையும் கொஞ்சம் எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு ஒரு மாதத்துக்குரிய எல்லா ஜாமான்களையும் பறக்கிக்கிட்டார். இது அங்கே இருக்கிற முதலாளிகளுக்கோ இல்லை வாங்க வர்றவங்களுக்கோ தெரியாது. அதனால் இப்படியே நாள் கணக்காக பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவங்களுடைய முதலாளி இதை பார்த்தார். செல்வி, நீங்கள் எல்லா மூடைகளையும் எதுக்காக திறக்கீங்க? கொஞ்சமாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் எல்லா மூடைகளையும் ஒன்றா அவுக்கலாமே, இப்போமே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டு அவரை சத்தம் போட வந்தார். செல்வியனுக்கு பயங்கரமாக வேத்து கொட்டிட்டு என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு கூட தெரியல. நம்மளுடைய தவறியெல்லாம் இப்போ வெளியில் வரதே, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிருந்தார். அப்போ திரும்ப அவருடைய முதலாளி சொன்னார், இங்கே பாரு செல்வி, நீங்கள் வேறு ஏதோ தவறு எதுவும் செய்கிறீங்களா என்ன? எல்லா மூடைகளையும் அவுத்து அதில் இருக்கிற கொஞ்சம் அரிசி, கோதுமை, பருப்பு எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லைன்னா வேறு எதுவும் சேல்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவருக்கு பதிலே வரல. இல்லை இங்கேயா, நான் சும்மா இல்லை சரியாக இருக்கா இல்லை பூச்சிப்புழு எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னதும் அவங்க முதலாளி அப்படியே அந்த இடத்த விட்டு கடந்து போனார். பக்கத்தில் இன்னொரு தொழிலாளி வந்து பேசினார். என்னப்பா நீ உன்னோட வீட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் கொண்டு போகிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம முதலாளியிலேருந்து வாங்க வர்றவங்க வரைக்கும் எல்லாருமே புரிய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ செய்கிற இந்த காரியமும் தெரியுது. இங்கே பாருப்பா, சின்ன செயலில் கூட நீ ஒரு உண்மையாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுடைய பலம் ஃபுல்லாக அதில் அடங்கி இருக்குது. இது உனக்கு தெரியலையா? இப்போ பாரு, உன்னையால் முதலாளி முன்னாடி அவங்க முகத்தில் முடிக்க முடியாதபடிக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்போ பார்த்தியா, உன்னுடைய பலம் போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொன்னதும் செல்வின் தலை குனிஞ்சு நின்னார். அப்போ தான் யோசித்தார், நம்ம கொஞ்சத்தில் கூட உண்மையாக இல்லையே, கடவுளுக்குமே இது கண்டிப்பாக இது தவறுன்னு அவருக்கும் புரியும்படி கர்த்தர் அவனுடைய இருதய கண்களை திறந்த ஆரம்பித்தார். அப்போது செல்வின் யோசித்தார், கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்வோன்னு சொல்லி எல்லா விதமான இந்த தீமையான செயல்களிலிருந்து விடுதலையானார். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கரெக்டாக அளந்து கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன படியோ அது எல்லாவற்றையும் அழகாக செவ்வனே செஞ்சு முடித்தார். இதை பார்த்து அவங்களுடைய முதலாளி அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசினார். முன்னாடி நீ பண்ணின எல்லா தவறுகளும் எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் நான் உன்னைய கண்டிச்சேன்னா கண்டிப்பாக நீ மனம் திரும்புவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை ரொம்ப ஒன்றும் உன்னை வாட்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கடந்ததும் செல்வினுக்கு புரிஞ்சிச்சு, இதே மாதிரி தான் கர்த்தரும் என்னைய ஒரு நிமிஷம் கூட நான் ஒரு குற்றவாளின்னு அவர் நினைக்கவே இல்லை. அதனால நம்ம கொஞ்சத்துலையாவது உண்மையாக இருப்போமேன்னு சொல்லி இந்த கொடுத்த எல்லா விதமான பணம், வேறு எந்த விதமான ரேஷன் கடை பொருட்களும் அவர் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. தனக்கானதை மட்டும் வாங்கிட்டு போவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளும் சின்ன செயலில் கூட உண்மையாக இருக்க பழகிட்டோன்னா அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு பலம் இருக்கும். அந்த பலனை நாம் நல்ல விதமாக அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.